திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவனெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு பெரிய புராண வகுப்பு எடுப்போம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சித்தாந்த பயிற்சி வகுப்பு, சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சிவத்திரு சித்தாந்த ரத்னம் ஐயா ஸ்ரீதேவ் என்கிற சிவநேசன் ஐயா அவர்களுடைய தலைமையின் கீழே இந்த செவ்வாய்க்கிழமைகள் தோறும் நாம் சித்தாந்த வகுப்பினை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரார் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, கடந்த 3 சித்தாந்த வகுப்புகளே அறிமுக உரையாக 2 வகுப்புகளும், 3வது வகுப்பாக உண்மை விளக்கத்தினுடைய அறிமுகமும், 3வது வகுப்பாக சித்தாந்த வகுப்பிலே உண்மை விளக்கத்தினுடைய தொடக்கத்தையும் பார்த்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு அந்த உண்மை விளக்கத்தினுடைய காப்பு செய்யலும் நூல் செய்யலையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க சாமி, வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது சாமி, வாங்க. நீங்க இன்னொரு நம்பர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, பண்டைமறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் பரிந்து ஒழுக, சிவகந்தம் பரந்து நார, கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப, காசி மேவும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம்.
வளர்த்துறைசை சிவஞான மாமுனிவன் வளர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் நிவைத்தே உரைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பகில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம உண்மை விளக்கம் அப்படிங்கிற நூல் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். திருவதிகை மணவாசகம் கடந்தார் செய்த நூல். இவர் மெய்கண்டாருடைய மாணவர். இந்த சந்தான பரம்பரைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அந்த காப்பு செயல் நிறைவு செய்து மாணாக்கன் ஞானகுருவிடம் விண்ணப்பம் செய்தல் அப்படிங்கிற அந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாணாக்கன் அப்படிங்கிறது இங்க திருவதிகை மணவாசகம் கடந்தாராகவும், குருநாதர் அப்படிங்கிறவர் இங்க மெய்கண்ட தேவராயனாராகவும் இருக்கிறார். ஏன்னா இந்த நூல் அமைப்பே அப்படிதான் இருக்கு. ஏன்னா பிரஞ்சனோத்திர முறை அப்படின்னு சொல்றோம், வினா விடை முறை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால இங்க அந்த குருநாதர்கிட்ட தன்னுடைய ஐயங்களை அந்த கேட்பதற்காக இந்த பாடலை துவங்குகிறார். அவர் ஏற்கனவே சுவாமிகிட்ட உபதேசம் பெற்றுட்டார். ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாருன்னா, நம்போனுக்கும் அந்த மெய்கண்டார் சுவாமியினுடைய அந்த சொற்களால உபதேசம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேட்கிறார். அதனாலதான் இந்த வினாவை சுத்த வினா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சிவஞான போதத்துல முதல் 6 இது பொதுன்னு சொல்றோம், அது பெத்தம். அடுத்த இறுதியில இருக்கக்கூடிய 6 சிறப்புன்னு சொல்றோம், அது சுத்தம். அப்ப சுத்த நிலையை அடைய கேட்கப்படும் வினா அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். அப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, இது பெத்த நிலைன்னு சொல்றோம். பெத்த நிலைனா பாசங்களுக்கு கட்டுப்பட்ட நிலைய நம்ம பெத்த நிலைன்னு சொல்றோம். இந்த உடலோடு கூடிய இந்த நிலைய. ஏன்னா இந்த உடல்ங்கிறதே பாசப்பொருளால் ஆனது தானே. அதனால இத பெத்த நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த பாசங்களை எல்லாம் விட்டு இறைவனுக்கு அடிமைப்பட்ட நிலையை சுத்த நிலை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கருவிகள் எல்லாம் நம்ம விடணும்னா, இந்த கருவிகள் இருக்கும்போதே தானே முக்தி நமக்கு. அப்ப எப்படி இந்த கருவிகளை விடுறதுன்னா, கருவிகள் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த கருவிகளை அறிவால நீங்கி இந்த கருவிகள் நமக்கு வேறானவை அப்படின்னு நம்ம இருக்கிற நிலைக்கு தான் அந்த சுத்த நிலை. நாம எப்பயும் பெருமானுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த நிலை தான் அந்த சுத்த நிலை. அப்ப அந்த பாசங்கள்ல இருந்து நம்ம விடுபட தொடங்குவதிலிருந்து அந்த திருவடியை அடைவது வரை சுத்த நிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப அது சுத்த நிலைங்கிறது நம்ம சிவானந்தத்தை அனுபவிக்கும் நிலை இல்லையா? அப்ப அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கும் நிலைக்கு நம்மை அழைத்து செல்வதற்காக கேட்கப்படும் வினாவைத்தான் நம்ம இங்க சுத்த வினா அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அந்த காப்பு செயலில் பயன் சொல்லும் போதே ஒண்ணு உரை செய்ய, இன்னொன்னு பந்தமர. இன்னும் உரை செய்வது அப்படிங்கிறது அந்த பெத்த நிலை. அதை கேட்பதன் மூலியமா இந்த பந்தத்தை அறுக்கிற நிலை சுத்த நிலை. அதனால அங்க காப்பு செயல்லையே இந்த செய்திகளை வச்சுட்டாரு. ஏன் அப்படின்னு அத சொல்றாரு. அப்ப இந்த வினா கேட்கப்படுவது கூட அந்த வினால 3 வகையான வினாக்கள் இருக்கு. அறியான் வினா, ஐய வினா, அறிபொருள் வினா அப்படின்னு 3 வகையான வினாக்கள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த அறியான் வினா அப்படிங்கிறது இந்த தெரியாத செய்திகளை உயிர் எத்தன்மைத்து அப்படின்னு கேட்டா அது அறியான் வினா. ஐய வினா அப்படிங்கிறது இது குற்றியோ மகனோ அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகத்தினால கேட்கக்கூடிய வினா. அதான் இதான் தெரியாம கேட்கக்கூடிய வினாக்கு அந்த உருவத்தை பார்த்து இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு அந்த குழப்பத்தினால கேட்கக்கூடிய வினாக்கு இந்த ஐய வினான்னு சொல்றோம். அப்ப அறிபொருள் வினா அப்படிங்கிறது அறியப்பட்ட பொருளையே ஏற்கனவே நமக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஒரு பயன் நோக்கி அந்த ஒரு கேள்வியை கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு அறிபொருள் வினா. அதான் இங்க கேட்கப்படும் வினா. இங்க நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வினா கூட ஆஹ் அறிபொருள் வினாதான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இவருக்கு உபதேசம் ஆயிடுச்சு. ஏற்கனவே இவர் இந்த இதற்கான பதில் எல்லாம் கேட்டுட்டாரு. ஆனாலுமே இங்க கேட்கிறாரு அப்படின்னா ஒரு பயன் கருதி இல்லையா? அறியப்பட்ட பொருளையே
ஒரு பயன் நோக்கி நம்ம அவ்வாய்ப்பாட்டான் கேட்கிறது, வினவுவது. அப்படி வினவக்கூடிய அந்த வினா, அறிபொருள் வினா நம்ம சொல்றோம். அப்ப ஏற்கனவே உபதேசமானவர் திரும்பியும் அதையே கேட்கிறாரு அப்படின்னா, அது நம் பொருட்டு தான் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அப்ப அந்த உயிருடைய நிலையை சொல்லும்போது, இந்த உயிர் முதல்ல உடலையே எடுக்கை சொல்றோம். இந்த உயிர் சித்தாந்தம் 3 நிலை சொல்லுது. இந்த உயிர்க்கான நிலை அப்படின்னு. முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அ உடம்பே பெறாத அந்த நிலைய அ கேவல நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த கேவல நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உயிர் அ த அந் அ கேவலம் அப்படின்னாவே தனிமை அப்படின்றது பொருள். இதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவ நம்ம பார்த்துருப்போம். இந்த பாடம் வரும்போது அத நினைவு கூர்ந்துக்கலாம். அப்ப அத சொல்றாரு. அந்த கேவல நிலை அப்படிங்கிறது, இந்த ஆன்மா இந்த உடலை பெறாத அந்த நிலைய கேவல நிலைன்னு சொல்றோம். முழுக்க முழுக்க ஆணவத்திலேயே அழுந்திய நிலை. அந்த நிலைய தான் நாம கேவல நிலை அப்படின்னு சொல்றோம். முழுக்க முழுக்க ஆணவத்துல அப்ப அங்க அறிதல்ங்கிறது ஆணவத்தோட மட்டும் கூடிய நிலை. அப்ப அந்த உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உயிர் முழுக்க முழுக்க ஆணவமாய் தெரியும் நிலை. அங்க இறைவன் இருக்கான்னும் தெரியாது. நம்ம உயிர் இருக்கோன்னும் தெரியாது. அப்ப அந்த ஆன்மாவுடைய வடிவமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆணவமாய் தெரியும் நிலை. அப்ப அப்படின்னா அந்த உயிர் ஆணவமயமாய் இருக்கக்கூடிய அந்த நிலைய தான் நம்ம கேவல நிலைன்னு சொல்றோம். அந்த கேவல நிலையில உயிருக்கு அறிவு இல்ல. அ அறிவு இருக்கு. ஆனா அறிவு செயல்படல. அதனுடைய இச்சை, அறிவு, இச்சை, செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ம் விளங்காம இருக்கக்கூடிய நிலை. செயல்படாம இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் நம்ம கேவல நிலை அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த கேவல நிலையில இருக்கக்கூடிய இந்த உயிர் மேல பெருமான் கருணை கொண்டு இல்லையா? அப்ப அந்த உயிர் மேல அந்த பெருமான் கருணை கொள்றான். எ ஏன் அப்டின்னா, அந்த கேவல நிலையில இந்த அ அறிவு, இச்சை எதுவும் செயல்படா இருந்தாலும், இந்த உயிருக்கு துன்பம்ங்கிற உணர்வ பெருமான் குடுத்துட்டே இருக்கான். அந்த துன்பத்தை எந்த உயிர்கள் உணர்ந்ததோ, அந்த துன்பத்தினால எந்த உயிர்கள் வருந்தியதோ, அந்த துன்பத்திலிருந்து எந்த உயிர் விடுபட வேண்டும் என்று நினைக்கிறதோ, அப்படிப்பட்ட அந்த உயிருக்கு மட்டும் பெருமான் மாயையிலிருந்து இந்த உடம்ப கூட்டி வைக்கிறான். மாயையிலிருந்து இந்த உலகத்துல நாம நுகர வேண்டிய பொருள், நமக்கு உடல், அப்புறம் அந்த உடல்ல இருக்கக்கூடிய கருவிகள பெருமான் அந்த மாயையிலிருந்து நமக்கு செய்து கொடுக்கிறான். நம்ம இப்ப இப்ப இந்த உடல பெற்ற நிலையிலேயே நமக்கு கேவல நிலை வருது. ஏன்னா, அந்த உறக்கங்கிறதே கேவல நிலை தான். இறப்பு, மறப்பு எல்லாமே கேவல நிலை தான். இல்லையா? ஏன்னா, அ நம்ம அந்த விழிப்பு நிலையிலே நான் நான் நம்ம தினந்தோறும் ஒரு பதிகம் பாராயணம் பண்றோம். திடீர்னு யாராவது இந்த பதிகத்த சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா, அப்படியே நமக்கு அந்த வரிகள் தடுமாறுது. இல்லையா? மறக்குது. ஏன்னா, அந்த மறத்திலே நமக்கு கேவல நிலை தான். அதனால இந்த உறக்கம், இறப்பு, மறப்பு எல்லாமே கேவல நிலை தான். ஏன்னா, அந்த உயிர் அறியாமையிலே அழுந்தி நிக்கு. தூங்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இல்லையா? ஆனா நாள்தோறும் நமக்கு அந்த கேவல நிலை உண்டாகிறது. இல்லையா? அப்போ உறக்கம் என்பது ஒன்றும் அறியாத நிலை தானே! அதனால இந்த உடம்புல செயல்படக்கூடிய இந்த கருவிகள் எல்லாமே அதனுடைய செயல் இழந்து, சோர்ந்து, மடங்கி அப்படி மடங்கும்போது தான் நமக்கு உறக்கம் வருது. அப்போ உறக்கத்த நம்ம எந்த அளவுக்கு ஆ அழுந்துறோமோ, அந்த அளவுக்கு நம்மகிட்ட கேவல நிலை. அப்ப அந்த அளவுக்கு நம்ம கேவல நிலையில இருக்கோம். அப்படிங்கிறோம். ஆனா, அந்த இறப்பும் அப்படிதான். ஏன்னா, அந்த இறப்புன்னா உயிர் அறியாமையில அழுந்துகின்ற நிலை தானே. அந்த இறப்பு எவ்வகையில் அதுவும் அது திருவள்ளுவர் சொல்றார்ல, "உறங்குவது போலும் சாக்காடு" அப்படிங்கிறார். எனவே அந்த இறப்பு நிலையும் கேவலம் தான். அந்த மறப்பு நிலையும் கேவலம் தான். அப்ப இப்படி இந்த உயிர்கள் இந்த கேவல நிலையில இருக்கும்போது இறைவன் துன்ப உணர்வ குடுக்குறான். அப்படி அந்த துன்பத்தை எந்த உயிர்கள் உணர்ந்ததோ, அந்த உயிர்களுக்கு இந்த தனுகரண புவன போகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கருவிகளை, இல்லையா அந்த உடம்பை பெருமான் கொடுக்குறான். அந்த அந்த உடம்பை பெற்ற நிலையில அந்த நிலைக்கு பேரு சகல நிலை அப்படின்னு பேரு. அப்ப முழுக்க முழுக்க இந்த ஆணவத்தோட இந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த நிலைய நம்ம கேவல நிலைன்னு சொல்றோம். அந்த கேவல நிலையில இருக்கக்கூடிய இந்த உயிர்களை பார்த்து பெருமான் இறங்கி,
அந்த உயிருக்கு உடம்பை கூட்டி வைக்கிறான். அப்ப அந்த உடம்பை பெற்ற நிலையில அந்த உடம்ப நமக்கு எங்க இருந்து குடுக்குறான் அப்படின்னா, அந்த மாயையிலேயே 2 மாயை சொல்றோம். ஒண்ணு சுத்த மாயை, அசுத்த மாயைன்னு சொல்றோம். அந்த அசுத்த மாயையில ஆ இருந்து தான் நமக்கு இந்த உடம்ப என்ன பண்றான்? பெருமான் கூட்டுறான் உடம்ப. அப்ப அந்த உடம்ப கூட்டம்போது, இதுக்கு 5 மலங்கள் உடம்போட 5 வகையான மலங்களை பெற்று வாழும் நிலை தான் இந்த சகல நிலை. அப்ப அந்த 5 மலங்களும் நமக்கு 3 மலம் தெரியும். ஆணவம், கன்மம், மாயைன்னு. அதோட சேர்த்து மாயேயம், துரோதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மலங்களை கூட்டி இந்த உடம்புடன் பெற்று வாழும் நிலை தான் இந்த சகல நிலை. அப்ப அந்த கேவல நிலையில எப்படி இந்த உயிர் ஆணவமா ஆணவமாய் தெரியும் நிலை அப்படின்னு சொன்னோமோ, அப்ப இந்த சகல நிலையில இந்த உயிர் உடம்பாய் தெரியும் நிலை. அப்ப ஆணவமா இருந்தது. இப்ப இந்த உடம்பு தான் நாமன்னு அந்த உயிர் மாயாமலமயமாய் இருக்கக்கூடிய அந்த உடம்பாவே இந்த உடம்ப தான் நாமன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடிய அந்த நிலைய தான் இங்க நம்ம சகல நிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 2 நிலையில இருந்தும் நம்ம இந்த உயிர் விடுபடணும். அப்படி உயிர் விடுபட்டு அந்த சுத்த நிலையை அடையணும். அப்ப தூய்மை அடையணும் இந்த உயிர். அத பாசசயன் பண்ணுதலே ஆன்மாவுக்கு சுத்தி அப்படின்னு சொல்றார் மெய்கண்டார் இல்லையா? அப்ப அந்த பாசசயம் அப்படின்னா பாச நீக்கம் இல்லையா? அந்த பாச நீக்கம் பற்றிய வினா ஆதலால் இந்த வினாவுக்கு சுத்த வினா அப்படின்னு பேரு இல்லையா? அப்ப இந்த மா சகல நிலையில இந்த உடம்ப பெருமான் கூட்டி வைக்கிறான். அப்ப மாயையிலிருந்து ஒரு மாயை மயக்கமும் செய்யும். அப்ப இந்த மாயம் அப்ப இந்த உயிர் அந்த மாயையில அழுந்துது. அப்ப உடம்பு தோன்றுதுன்னா, அந்த உடம்புல அகக்கருவிகள், புறக்கருவிகள் எல்லாம் தோன்றும். அப்ப அந்த மாயையே அறிவில்லாத சடம். அதிலிருந்து ஒரு பொருள் வந்ததுன்னா, அதுவும் அறிவில்லாததா இருக்கும். ஆனா, அந்த கருவிகளையே அறிவில்லாததுன்னு உணராத இந்த உயிர், அந்த கருவிகளை சார்ந்து வாழ ஆரம்பிக்குது. அப்ப அந்த கருவிகளை சார்ந்து வாழ்ந்தா, இந்த உயிருக்கு உண்டாகக்கூடிய அறிவு ரொம்ப சிற்றறிவு தான் உண்டாகும். இல்லையா? அப்ப மாயா கருவிகளை புரிந்து அறிவு விலங்குனா, அது உலகப் பொருள்களை மட்டும் தான் காட்டும், இந்த கருவிகள். அப்ப அந்த பொருள்களை நுகர்ந்து வரும் இந்த உயிர். அப்ப அந்த பொருள்கள் மேல பற்று கொண்டு, அந்த பொருளெல்லாம் மாயையில அழுந்தி கிடக்கும். அப்ப மாயையில அழுந்துனா, அதனால வினை சேருது. அப்புறம் பிறப்பு வருது. அப்புறம் விழிப்பு நிலை. திரும்பி இந்த உடம்போட கூட்டி வைக்கிறாரு. அப்புறம் விழிப்பு இருக்கு, நினைப்பு இருக்கு, அப்புறம் மறப்பு இருக்கு. அப்படின்னு மாறி மாறி பகல் நீங்கினால் இரவு, இரவு நீங்கினால் பகல். அந்த இந்த கேவல நிலையாகிய இந்த அறியாமையும், சகல நிலையாகிய சிற்றறிவும் மாறி மாறி இந்த உயிருக்கு நிகழும். ஏன்னா, இந்த பகல் அப்படிங்கிறத கேவல நிலைன்னு சொல்லி, அந்த பகல், இரவு கேவலமும், சகலமும் இவனுக்கு மாறி மாறி நடக்குது. ஏன்னா, தடுமாற்றமான ஒரு நிலைய தான் இங்க சொல்றோம். இறப்புக்கு பின் பிறப்பு. உறக்கத்திற்கு பின் விழிப்பு, மறதிக்கு பின் நினைப்பு அப்படின்னு மாறி மாறி தோன்றக்கூடிய இந்த தடுமாற்ற நிலையத்தான் நம்ம சகல நிலைன்னு சொல்றோம். ஆனா இதுல இருந்து இந்த உயிர் விடுபடுவது அவ்வளவு சாமானியமா இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னா, இப்ப நமக்கே நிறைய கேள்வி இருக்கும். எப்படி இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம வாழ்றது? எப்படி இந்த உலக பொருட்கள்லாம் இல்லாம நம்ம வாழ்றது? அப்படிங்கிற கேள்வி நமக்கே இருக்கும். ஆனா அதையெல்லாம் விட்டுதான் ஆகணும். ஏன்னா விட்டுருவோம். இந்த உயிருக்கு அந்த பெருமான் உண்மையை உணர்த்த, நம்ம இந்த நிலையிலிருந்து என்ன பண்ணிடுவோம்? படிப்படியாக, படிப்படியாக நம்ம வருவோம். அப்ப அந்த பெருமான் நமக்கு எப்படி உணர்த்துவான் அப்படின்னா, அந்த பெருமான் நேரடியா வந்து சொல்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்ல. இல்லையா? நம்மலாம் சகலர். அப்ப போன்ற சகலருக்கு பெருமான் எப்படி வருவான் அப்படின்னா, அந்த ஞானத்தை சொல்வதற்காக. ஏன்னா ஆகமத்துல அதானே சொல்றாங்க. ஞான நூல் என்பதை பற்றி சொல்வதுதான் ஆகமம். ஏன்னா அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த வேதங்கள்லயே சொல்றாரு. இல்லையா? உலகருக்கானதுன்னு. அப்ப இந்த ஞான நூல் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா, அதுவும் இந்த பதி, பசு, பாசம் பற்றி தான் நமக்கு சொல்லுது. அதை பற்றி படிப்பதுதான் ஞானம். இல்லையா? அந்த அது அது என்ன சொல்லுது ஆகமம் அப்படின்னா, பூசை செய்யுன்னு தான் நமக்கு சொல்லுது. அப்ப பூசைன்னா எது அப்படின்னா, சரியை, கிரியை, யோகம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம்? பூசைன்னு நம்ம சொல்றோம். இல்லையா?
அப்ப இந்த சரீகிரிய யோகத்த பத்தி விரிவாக சொல்வதுதான் ஆகமம். அந்த பூசைகளை பற்றி மிக விரிவாக சொல்வதுதான் ஆகமம். இல்லையா? ஞானம் எப்போது வரும்? யார் மூலம் வரும்? யார் தருவார்? என்பதை கூறுவது. அதுதான் ஆகமம். இல்லையா? அப்படி அது விரிவாக ஏன்னா பெருமான் அந்த பக்குவமுடைய உயிருக்கு முதல்ல உபதேசம் பண்றான். அப்படி அவனே முதல் குருவாக இருந்து உபதேசம் செய்து அப்புறம் படிப்படியாக பரம்பரையாக அந்த உபதேசம் மாறி மாறி வருது. அந்த குருநாதர் தான் பெருமானுடைய பிரதிநிதியாக இருந்து அந்த உபதேசம் சொல்றாரு நமக்கு. ஏன்னா அந்த கடல்ல எவ்வளவுதான் நீர் இருந்தாலும் அந்த நீரை நாம அப்படியே அருந்த முடியாது. கடல் நீரை கொண்டு தாகத்தை தணித்துக் கொள்ள முடியாது. அப்ப அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி, மேகமாகி, மழையாகி, உப்பு நீக்கி நமக்கு கிடைக்கும். இல்லையா? அப்ப அந்த அ உப்பு நீக்கி தரக்கூடிய அந்த வேலையை செய்பவர் தான் நம்ம குருநாதர். குருமுகமாக கேட்டல். ஏன்னா, அந்த அவரு தான் நம்ம அறிவுல எவ்வளோ அ அறியாமை இருக்கு அப்படின்னு தெரியறதே அவருக்கு மட்டும் தான். ஏன்னா அறிவுக்குள்ள இருக்கிறவன் தான் அந்த பெருமான். அந்த பெருமான் தான் நமக்கு அப்படி குருவாக அவனுடைய பிரதிநிதிகளை நமக்கு குடுக்குறான். இல்லையா? அதனால நமக்கு குரு இல்லாத கல்வி நமக்கு எப்பயுமே பயன்படாது. ஏன்னா உண்மை பொருள் என்னன்னு நமக்கு புரியாது. அதனால அந்த குருமுகமாக அந்த உபதேசத்தை கேட்டு ஏன்னா அந்த கையிலையில தானே அந்த உபதேசம் ஆகுது. அதுதான் கையிலை அப்படின்னாவே அது அறிவு ஆகாசம், சித்தம்பலம், பேரறிவு உடையவன் இருக்கக்கூடிய இடம். தேசுடையவன் இருக்கக்கூடிய இடம். அதனால அங்கிருந்து வர்றதுனால தான் இந்த சந்தான பரம்பரைன்னு நம்ம சொல்றோம். அதனால அப்படி இந்த குருமுகமாக தான் இந்த கருவிகள் எல்லாம் நமக்கு இந்த கருவிகள் எல்லாம் நம்ம இந்த உலகத்திலிருந்து விடுபடுவதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த தடுமாற்றம் இறப்பு நமக்கு தீர வேண்டியது. ஏன்னா இறப்புக்கு பின் பிறப்பு, உறக்கத்திற்கு பின் விழிப்பு, மறதிக்கு பின் நினைப்புன்னு இந்த மாரி மாறி, மாறி இதுல உழண்டுட்டு இருக்கிறது நம்மளோட இயல்பு இல்ல. இது உனக்கு இயற்கை இல்ல. இயற்கையிலே நீ இன்பமாக இருக்க வேண்டியவன். சுத்த நிலையில் இருக்க வேண்டியவன். நீ கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு பெருமான் நம்மள குடுத்திருக்கான். அந்த சகல நிலையினுடைய தன்மையெல்லாம் சொல்லி, சுத்த நிலைக்கு அனுப்புபவர் தான் அந்த குருநாதராக இருக்கக்கூடியவர். அதனாலதான் அத சொல்றாரு. சுத்த வினா. அந்த சுத்த நிலையை அடையும் பொருட்டு கேட்கப்படுகின்ற அந்த வினா. அப்ப அந்த தடுமாற்றம் தீர வேண்டும். தடுமாற்றம் தீரணும்னா திருவருளை சேர்தல் வேண்டும். ஆமா. ஏன்னா அந்த இறைவன் நம்முள்ளே இருக்கிறான். ஆனா அத நம்ம உணர்றதே இல்ல. அதுதான் நம்மட்ட இருக்கக்கூடிய தடுமாற்றமே. ஏன்னா இறைவன் இருக்கான். நம்மளே என்னதான் அடியார்களா இருந்தாலும் இறைவன் நமக்குள்ளார இருக்கிறான்னா, நம்ம நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சொல்லளவுல தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இறைவன் நம்முள்ள இருக்கிறான்ங்கிறத நம்ம உணர்றதில்ல. ஒரு சொல்லளவுல தான் தெரிஞ்சு வச்சிருக்கோமே ஒழிய, நம்ம அத உணரல. ஏன் அப்படின்னா, ஏன்னா உணர்ந்தா எல்லாம் அவன் தான் செயல்படுத்துறாங்கிற எண்ணம் இருந்தா நம்மளுடைய நடத்தை எவ்வளவு நடத்தையில பெரிய மாற்றம் எல்லாம் வந்திருக்கும். வரல. இல்லையா? அதனால இதை உணர்வதற்காக தான் பெருமான் இப்படி பலவாறு நமக்கு பல பாடங்களை எல்லாம் சொல்லி, பல வசதிகளை எல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்து, அவனோட உபதேசத்த அ வெவ்வேறு விதமாக பெருமான் நம்மட்ட கொண்டு வந்து சேர்க்கிறான். ஏன்னா இந்த இது கூட இது பெருமானுடைய சங்கல்பம் தானே! இப்ப இதெல்லாம் பெருமான் தான் நமக்கு இதெல்லாம் நம்ம படிக்கணும், கேட்கணுன்ற அந்த தன்மைய நமக்கு குடுக்குறான். இல்லையா? அதனால இந்த தடுமாற்றம் தீரணும்னா, நாம திருவருளை சேர்தல் வேண்டும். நாம அவனோட சேர்ந்து இருத்தல் வேண்டும். அப்ப இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறத நாம முதல்ல உணரணும். ஆனா அப்படி உணர முடியல அப்படின்னா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உடலை சார்ந்து இருப்பதும், இந்த உலகத்தை சார்ந்து இருப்பதும். சிவத்த சாரணும். ஆனா சிவத்த சாராத நாம இந்த உடலை சார்ந்து இருக்கோம். இந்த உலகத்தை சார்ந்து இருக்கோம். அதனால இந்த உடல் சார்பும், இந்த உலகச் சார்பும் பெருமான் நமக்குள்ள இருக்கிறாங்க அந்த இருப்பை அறியாமல் செய்கிறது. அப்ப இந்த உடல் சார்பு ஒரு கயிறு, உலகச் சார்புங்கிறது ஒரு கயிறு. அப்படி 2 கயிறுகள் கட்டப்பட்ட ஊஞ்சல். இந்த அ உலகம் நமக்கு. அப்ப அந்த ஊஞ்சல் கயிறு, உடற்சார்புங்கிற கயிறு, உலகச் சார்புங்கிற கயிறு, அந்த 2 கயிறும் அறுந்தால், நாம எங்க விழுவோம் அப்படின்னா, அந்த தரையில தான் விழுவோம். அந்த தரை தான் தாங்குவதால் அது தரை. ஆ அப்ப அந்த தரையே நமக்கு தாய்ங்கிறாரு. தயையுடன் தாங்குவதால் அந்த தரையே நமக்கு தாய். அப்ப அந்த தாயினுடைய மடியைச் சேர்ந்தால் திருவருள் இருப்பை நாம அறியலாம். ஏன்னா, இந்த உயிர் அறிவில் கலந்திருக்கின்ற இறைவனது அறிவே திருவருள்.
இல்லையா? அப்ப அந்த பெருமான் வேற எங்கேயும் இல்ல. நம்ம வேற எங்கெங்கேயோ போய்லாம் தேட தேவையில்ல. உயிர் அறிவில கலந்திருக்கின்ற இறைவனது அறிவே திருவருள் இல்லையா? அப்பே அந்த பெருமானுடைய பேரறிவு மறைந்து நின்று இல்லையா? அப்ப இந்த பெருமான் இப்ப நமக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, மறைந்து தான் நிக்கிறான். நமக்கு பெருமானுடைய அந்த தரிசனம்லாம் கிடைக்கல. இல்லையா? ஏன்னா நம்ம சகல நிலையில தான் இருக்கோம். அப்ப அந்த பெருமான் அந்த பேரறிவுடைய அந்த பெருமான் நம்ம அறிவுல மறைந்து நின்று கருவி கரணங்களின் வழியாக அந்த உயிருக்கு சிற்றறிவை விளக்கி வருகிறான். ஒவ்வொரு இடமா மாத்தி மாத்தி இந்த உலகத்தில் நம்மள செலுத்தி 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 ஒவ்வொரு அனுபவமாக பெற்று பெற்று இது நிலை இல்லாதது, இது நிலை இல்லாதது, இது நிலை இல்லாததுன்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் உணர்ந்து 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 வெளிவரும்படி செய்கிறான் பெருமான். அதனால அப்படி இந்த உயிருக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பதனால அந்த சிற்றறிவு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி வருகிறது. அப்போ ஒரு கட்டத்துல இந்த கயிறு அறுந்து ஊசல் போல் திருவருட்சார்பை நாம பெற்றுவிட்டால், அந்த திருவருள் தானே முன்னின்று உணர்த்தும். இவ்வளவு நாளா கருவிகள் வழியா நின்று உணர்த்தி வந்த இந்த திருவருள், இப்ப கருவிகளுடைய துணை இல்லாம இல்லையா? நேரடியாக நமக்கு உணர்த்தும். அதுதான் அந்த கருவிகளுக்கு வேலை இல்லாமல் போகும். இல்லையா? அப்ப அந்த முதல்ல கருவியே இல்ல. அந்த கேவல நிலையில ஆணவத்தோட மட்டும் கூடியிருந்தோம். ஆணவ மயமாயே இருந்தோம். அந்த சகலத்துல சுவாமி நமக்கு அந்த அசுத்த மாயையிலிருந்து இந்த 5 மலங்களுடன் கூடிய அந்த உடம்பை கொடுத்தாரு. அப்போ உடம்பாயே இருந்தோம். திரும்பியும் அந்த உடம்பை நம்ம விடுறோம். இல்லையா? அந்த கருவிகள நம்ம விடுறோம். ஆ விடுறோம் அப்டின்னா, நம்ம எல்லாம் தொறந்துட்டு போறதில்ல. அந்த கருவிகள் எல்லாம் நமக்கு அ வினை செய்வதற்காக பெருமானால் கொடுக்கப்பட்டது. இந்த கருவிகள் சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. இந்த க இந்த கருவிகள் வேற, நாம வேற. நாம இறைவனோட சேர வேண்டியவர்கள். இந்த மாயையோட சேர வேண்டியவர்கள் அல்ல. அப்படின்றத உணர்ந்து அந்த நிலையத்தான் நம்ம நீங்குதல் சொல்றோம். அந்த கருவிகளுக்கு வேலை இல்லாமல் போகும். அப்ப இந்த இரவு நேரத்துல நாம கையில ஒரு விளக்கு குடுத்தாங்கன்னா, அந்த விளக்கினுடைய ஒளி நமக்கு மங்கலாகத்தான் காட்டும். இல்லையா? அதான் மாயை. இல்லையா? அந்த விளக்கு தான் நமக்கு மாயை. அப்ப அந்த மாயையான அந்த கைவிளக்கை கொண்டு மங்கலான வெளிச்சத்திலிருந்து சூரியனை தேடணும். இல்லையா? அப்ப அந்த இறைவனை தேடணும். அப்படி இறைவனை தேடினால், அந்த சூரியனிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காட்சி, மங்கலான காட்சியிலிருந்து நீங்கி நமக்கு தெளிவு காட்சியை காட்டும். இல்லையா? அதனால அந்த கருவிகளுக்கு அங்க வேலை இல்லாமல் போகும். ஏன்னா கருவிகளை கொண்டு பார்த்தா, அது மங்கலான காட்சியா தான் இருக்கும். அது சரியான காட்சியா இருக்காது. ஏன்னா, கருவிகளுக்கெல்லாம் பெருமான் அகப்பட மாட்டான். அதனாலதான் மன வாசகம் கடந்தான் அப்படின்னு நம்ம சுவாமிய சொல்றோம். இல்லையா? அதனால இந்த கருவிகளுக்கெல்லாம் அந்த பெருமான் ஒரு காலம் அகப்பட மாட்டான். அப்ப அந்த திருவருளை அடைந்தால் அந்த துணை இல்லாமல் திருவருள் நேரே அறிவிக்கும். இல்லையா? அப்ப இந்த கருவிகளுடைய துணையை கொண்டு அறிந்து கொண்டிருந்த நமக்கு, அந்த திருவருளை என்னைக்கு நம்ம அடையிறோமோ, அன்னைக்கே இந்த கருவிகளின் துணை இல்லாமல் திருவருள் நேரே அறிவிக்கும். இல்லையா? அப்ப அந்த கருவிகளாக கொண்டு அறிவு விளங்குகின்ற இந்த நிலைய நம்ம சகலம்ன்னு சொல்றோம். அது விளக்கொளி. அது மங்கலான ஒளி. இல்லையா? அப்ப அந்த கருவிகளின் துணையின்றி அறிவதாகிய அருள் நிலைய நம்ம சுத்தம்ன்னு சொல்றோம். அது பகல் அது பகல் விளக்கு, சூரியன் போல அப்படிங்கிறாங்க. இல்லையா? அப்ப அந்த அருள் நிலையில அறியாமையாகிய அந்த இருள் முற்றிலும் நீங்கி நமக்கு து நம் தெளிவான காட்சி கிடைக்குது. அந்த இடத்துல கேவலம் நிகழ்வதில்லை. ஏன்னா நம்ம சொன்னோம், அந்த சகல நிலையிலும் நமக்கு கேவலம் ஏற்படும். உறக்கம், இல்லையா மறப்பு, பிறப்பு இது எல்லாமே நமக்கு சகல நிலையிலே ஏற்படக்கூடியதுதான். அப்ப அந்த சகல நிலையிலே இருந்தா கூட நமக்கு கேவலம் ஏற்படுது. சகலமும் சுத்தமும், சகலமும் கேவலமும் மாறி மாறி நடக்குது. ஆனா அந்த சுத்த நிலையில வரும்போது நமக்கு அந்த கேவலம் நிகழ்வதில்லை. இல்லையா? சகலமும் நிகழ்வதில்லை, கேவலமும் நிகழாம இந்த உயிர் திருவருளிலேயே அழுந்தி இருக்கின்ற இந்த நிலையத்தான் நாம சுத்த நிலைங்கிறோம். இப்படிப்பட்ட சுத்த நிலையை தலைப்பட அந்த குருநாதரிடம் விண்ணப்பிக்கின்ற இந்த வினாக்கள இவர் சுத்த வினா அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அதுதான் இங்க நமக்கு அஹ் திருவதிகை மணவாசகம் கடந்த நமக்கு இந்த கேள்வியை கேட்கிறாரு. அதை பொய் காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஆஹ் இந்த விண்ணப்பம் இவர் கேட்கிறாரு அப்படின்னாவே நமக்கு ஏற்கனவே இவர் கேட்டிருக்காரு. ஆனா நமக்காக தான் இந்த கேள்வி கேட்கிறாருங்கிறத முதல்ல நமக்கு இருக்கணும். அப்ப அத கேட்கும்போது சொல்றாரு அந்த உரை, ஐயா
அப்படிங்கிறார் பெருமான். தலைவன், மேலானவன், நுண்ணியன், அழகன் அப்படின்னு பேரு. அப்ப ஐயா, நீ கேட்டு அருள். நான் கேட்கக்கூடிய அந்த சுத்த வினாக்களை நீ ஏற்றுக்கொள். இல்லையா? ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் அப்படிங்கிறது பதில் சொல்கிறார். அப்ப அத சொல்லும்போது நீ கேட்டு அருள்ன்னு சொல்லாம, நீதான் கேட்டு அருள்ன்றாரு. ஏன்னா வேறு யாரிடமும் இந்த கேள்விய போய் நம்ம கேட்க முடியாது. எனக்கு உபதேசம் பண்ணது நீங்க தான். இந்த கேள்விகளுக்கு யாராலயும் பதில் சொல்லவும் முடியாது. ஏன்னா அது பெருமான்ட்ட தான் கேட்க முடியும். அதனால உபதேசம் செய்தவரிடம் தான் கேட்கணும். அதனால உபதேசம் செய்த குருவை எல்லாம் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. மெய்கண்டாயின்னு சொல்றாரு, மெய்யான்னு சொல்றாரு, வித்தகான்னு சொல்றாரு, ஐயான்னு எப்படி சொல்றாரு. ஆனா வித்தகன் அப்படிங்கிறவன் அந்த சதுரப்பாடு உடையவன், நுட்பமான அறிவை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? அதனால இங்க அந்த திருவெண்ணை தலத்தை சொல்லி இல்லையா? அங்க சொல்றாரு. அப்ப அவன் மெய்யன், மெய்க்கா பொய்க்காட்டா மெய்யன். இல்லையா? அதனால பொய்க்காட்டு மெய் அப்படின்னா, பொய்க்காட்டு மெய் அப்படின்னா நம் உடல் தான் பொய். ஆனால் மெய் என்று நம்ம சொல்றோம். ஏன்னா, இந்த அது உ உலக பொய் என மறுக்கப்பட்ட உண்மையே நமக்கே தெரியும். இந்த உடம்பு வந்து அழிந்து போயிடும். அது மெய் இல்லங்கிறது நமக்கே தெரியும். இல்லையா? அதனால மறுக்கப்பட்ட உண்மையே அ நம்ம உண்மைன்னு இங்க சொல்றோம். ஏன்னா, அதுல ஆயுள் முடியும் வரை இது மெய்யா தான் இருக்கு நமக்கு. இல்லையா? அதனால சொல்றாரு. அ அப்ப இவருடைய தேகம் திருவருள் தேகம். அதனால தான் இவர மெய்யா அப்படிங்கிறார். பரஞ்சோதி முனிவர்ட்ட 2 வயது குழந்தைக்கு தீட்சை செய்றாரு இல்லையா? தீட்சை செய்யும்போது, தீட்சை அப்பயே இந்த உடம்பு திருவருள் தேகமாக மாறணும். இல்லையா? அது மெய்கண்டாருக்கு நடந்தது. மாற மாயையிலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த உடம்பை சுத்த உடம்பாக மாற்ற வேண்டும். இல்லையா? நம்ம சிவபூஜையில அதானே செய்றோம். அப்ப தினமும் செய்தல். அப்போ தினமும் அந்த மாரி செய்ய செய்ய ஒரு நாள் இந்த மாயா உடம்பு அந்த சுத்த உடம்பாக, அருள் உடம்பாக மாறும். அப்படிங்கிறத சொல்றாரு. இல்லையா? ஆனா நம் தேகம் போல இவரு தேகம் அல்ல. மாயா தேகம் அல்ல. இவருடைய தேகம் திருவருள் தேகம். அதனால தான் பொய்க்காட்டா மெய்யா அப்படிங்கிறார். மெய்கண்டாய் அப்படின்னு சொல்லும்போது, மெய்ப்பொருளை கண்டவரே, கண்டவர் மட்டும் இல்ல, மெய்ப்பொருளை கண்டவர் நமக்கு காட்டவும் செய்வார். அதான் அந்த பொய்யை பொய்யென்று காட்டி, பொய்யின்னா பொய்ன்னு அத காட்டணும். காட்டுறதோடு இல்லாம அதை கழித்து மெய்யை காட்ட வேண்டும். இல்லையா? அப்ப அது பொய்யினோன்னா, அந்த பொய்ய நீக்கி அந்த மெய்யை காட்ட வேண்டும். இல்லையா? பொய்யை காட்டுவது எதுக்கு அப்படின்னா, அதை நீக்க தான். ஏன்னா இப்ப இது பொய்ன்னு தெரிஞ்சா தான் அந்த பக்கம் போமாட்டோம். அதனால ஆனாலும் நம்ம எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு நம்மளால அது எதையுமே விட முடியாதது தான் கொடுமை. ஏன்னா எதுவுமே நிலையில்லாதது. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அழிவுக்கு உட்பட்டது. எல்லாம் கண்ட பொருள். நம்ம கண்ணால காணக்கூடிய அழிவுக்கு உட்பட்டதுன்னு தெரிஞ்சு கூட அந்த பொய்ய நம்மளால விட முடியல. ஏன்னா, அந்த குருநாதன் வந்து நமக்கு பெருமான் வந்து உபதேசம் பண்ணாலொழிய அத நம்மளால விட முடியாது. அதனால பொய் காட்டுவது அதை நீக்க தான். அதனால பொய் இவர் மெய்யை காட்டுகிறார். பொய்யை நீக்கி ஏன்னா அவர் நல்ல தரமான மாணவரா இருக்காரு. அதனால அந்த பொய்யை காட்டுவது அதை நீக்க பொய்க்காட்டு மெய்கண்டாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொய்க்கண்டு அகண்ட மெய்கண்ட தேவன். ஏன்னா அந்த பொய்யை இவரும் பார்த்திருக்காரு. ஏன்னா, இவர் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் செய்யும்போது, அவர் பெற்ற உபதேசத்த தான் இவருக்கு சொல்றாரு. அப்ப அந்த பொய்யை கண்டு ஏன்னா பதி, பசு, பாசத்த பத்தி தான் நமக்கு நம்ம சைவ நூல்கள் எத எடுத்தாலும் அததான் சொல்லும். அப்ப அந்த பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன்னு சிவஞான போதம் பாயிரத்திலேயே சொல்றாரு. அப்ப அந்த பொய்யை கண்டு, இது பொய்யென்று கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். அதனால இங்க அத சொல்றார். அப்ப மெய்காட்டும் இல்லையா? அந்த மெய் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதையும் காட்டுறாரு. இல்லையா? அப்ப அந்த மெய் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான், அந்த மெய் எப்படி இருக்கும் அப்படின்னா, போதமாகவும், ஆனந்த பொருளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? அப்ப பொருள் அப்படின்னா அது என்ன? மொ மெய் இருக்கு, போதம் இருக்கு, அது ஆனந்த பொருளா இருக்கு. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கு? பொய்யா இருக்கு, அறியாமை வசப்பட்டிருக்கு, துன்பப் பொருளா இருக்குன்னு பார்த்தோம். இல்லையா? அப்ப இந்த மாணாக்கன் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஆனாலும் ஆசையாக இந்த கேள்வி என்ன பண்றாரு கேட்கிறார். ஆசை உலக பொருள்ல இருந்தா தான் தீமை. ஆனா ஆசை ஞான பொருள்ல இருந்தா அது பெருமை. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு சொல்றோம். இல்லையா? அப்ப பொய்யை பொய்யாக கண்டதால் இவர் மெய்கண்டாய். பொய்யுக்கு அ மெய்ய எப்ப மெய்யின்னு கண்டோமோ, அப்பயே அந்த மெய்ப்பொருளுக்கு நம்ம தெய்வமாய் நின்று தெய்வம்னா அடிமையாக. அப்ப அந்த மெய்ப்பொருள்ன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா ஏன்னா இவன் எப்பயுமே எந்த பொருளா இருந்தாலும் உலகத்த அனுபவிச்சா, உலகத்துக்கு அடிமையா இருப்பான்.
இறைவனை அனுபவிக்கும் போது இறைவனுக்கு அடிமையா இருப்பான். ஆக மொத்தத்துல இந்த ஆன்மா எப்பயும் அடிமைதான். ஆனா ஆனா நமக்கு அந்த நினைப்பு தான் இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் நம்மள முன்னிறுத்தி தன்முனைப்போட செயல்படுறோம். ஆனா நம்ம எப்பயுமே அடிமை அடிமைதான். உலகத்துல இருந்தாலும் இவன் அடிமைதான். அவன் சுத்த நிலையில இருந்தாலும் இவன் அடிமைதான். இவன் சகலனா இருந்தாலும் இவன் அடிமைதான். அத உணரணும். அததான் சொல்றார். அப்ப அந்த பொய்யை பொய்யாக கண்டால் அது மெய்கண்டாய். அது முக்தி நிலை. அப்ப பொய்யை மெய்யாக காணுதல். பொய் பொருள போய் இப்ப நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்ல அந்த நிலை. அந்த பொய்யை மெய்யாக காணுதல். நேத்து கூட கேள்வி கேட்டாங்க. இந்த மாரி இருக்க முடியுமா? அப்படின்லாம். இருந்துதான் ஆகணும். படிப்படியா பெருமான் நம்மள கொண்டு வருவான். நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அவன் செய்வான். பொய்யை மெய்யாக காணுதல்னா, பொய் கண்டான். ஏன்னா நம்ம தான் அது. இந்த பொய் பொருளுக்கு அடிமையாகி நின்னு, அந்த பொய்யை கண்டு கொண்டு மெய்யை காணாம இருக்கக்கூடிய நாம தான். எனவே அந்த பொய்யியல்பை பொசுக்கி நம்மிடம் உள்ள உண்மை இயல்பை விளங்கச் செய்பவர். அதனாலதான் அவருக்கு மெய்கண்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இதுதான் நமக்கு தெரியணும். அந்த பொய்யல் அந்த யார் நமக்கு குருவாக வந்தாலும் அது மெய்கண்டார் தான். அததான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். எனவே அந்த பொய்யியல்பை பொசுக்கி நம்மிடம் உள்ள உண்மை இயல்பை, ஏன்னா அது வேற எங்கேயும் இல்ல. அந்த உண்மையும் வேற எங்கேயும் இல்ல. அந்த பெருமானும் நம்ம அறிவிலேயே தான் இருக்கான். அந்த ஆணவமும் நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம வேற எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இடமா இருக்கு. பெருமான் தான் நம்ம அறிவுல இருக்கான். அப்ப ஆணவமும் அந்த அறிவுல தான் இருக்கு. அப்ப அந்த ஆணவம், அந்த மாயைங்கிற அந்த பொய்யியல்பை எல்லாம் பொசுக்கி, அந்த மலத்தை எல்லாம் பொசுக்கி, நம்மிடம் உள்ள உண்மை இயல்பை விளங்கச் செய்பவர் தான் குருநாதர். அவர்தான் இங்க மெய்கண்டார். அதனாலதான் இங்க அந்த குருநாதர்ட்ட கேட்கிறார் இந்த கேள்விய. பொய் காட்டி, பொய் அகற்றி, போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பும். பொய் காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தக சுத்த வினா. இல்லையா? அப்ப அவர வித்தகன் சொல்றார். என்ன சதுரப்பாடுடையவன். வித்தகம் பேச வேண்டாம் பணி செய் அப்படின்றார் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏன்னா அவ்வளவு நுணுக்கமா கேள்வி கேட்டாராம் சுவாமி கிட்ட. அதனால ஒரு சுவாமியே சொல்றாரு வித்தகம் பேச வேண்டாம். அந்த மாதிரி இங்க வித்தக சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு இந்த முதல் பாடல்ல இந்த கேள்வியை நம்ம திருவதிகை மணவாசகம் கடந்த மெய்கண்ட சுவாமி கிட்ட கேட்கிறாரு இந்த கேள்விய. அடுத்த பாடல்ல அவரு என்னென்ன மாதிரியான கேள்விகளை நமக்கு கேட்கிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த பாட்டுல நமக்கு சொல்றாரு. அடுத்த பாடலை முதல்ல படிச்சிருவோம். ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் வேறாகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று அப்படின்னு இதுல சில நூல்கள்ல இது 7 கேள்விகள்னு சொல்லுவாங்க. சில நூல்கள்ல இது 8 கேள்வியாக்கி சொல்றது வழக்கமும் உண்டு. அப்ப முதல் கேள்வி கேட்கிறாரு. இதுல ஆறாறு தத்துவம் ஏது அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் இதுல கேட்கக்கூடிய முதல் கேள்வி. ஆறாறு தத்துவங்கள். அப்ப ஆறாறு அப்படிங்கிறது 36. அதனால கேட்கிறாரு. 6 36 இல்லையா? அதனால ஆறாறு தத்துவம் ஏது அப்படின்னு. அப்ப இந்த தத்துவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க ஆணவம் இருக்கு, வினை இருக்கு. ஆனா ஆணவம் கண்மம் இருக்கு. ஆனா மாயை இல்ல. அந்த மாயை தான் இந்த ஆறாறு தத்துவங்கள். அந்த மாயையுடைய காரியம் தான் இந்த ஆறாறு தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் தான் நமக்கு உடலாக அமைகிறது இல்லையா? நமக்கு இந்த உடம்பை பெருமான் நமக்கு இந்த தத்துவங்களை கொண்டுதான் நமக்கு இந்த உடம்பையே படைத்து கொடுக்கிறான். அதான் இங்க சொல்றார். ஆறாறு தத்துவம் ஏது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது கேள்வி ஆணவம் ஏது. ஆணவம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் அன்றேதான் மாறா வினை ஏது. அப்ப இந்த வினையை மட்டும் சொல்லும் போது இதுக்கு அடைமொழி கொடுக்கிறாரு. அன்றேதான் மாறா வினைங்கிறார். ஏன் அப்படின்னா இந்த மாயை அப்படிங்கிறது இந்த வினை அப்படிங்கிறது ஒரு சுழற்சி போல எப்பயுமே நம்மளை விட்டு ஒரு காலமும் என்ன பண்ண போறது இல்ல. இந்த வினை
நீங்க போறதே இல்ல. அதனாலதான் அது மாறா வினைங்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த நம்ம மனம், மொழி, மெய்களால இந்த வினைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். இல்லையா? அப்ப செய்யும்போது அது ஆகாமியமா செய்றோம். அது ஸ்டோரேஜ் ஆகும்போது நமக்கு சஞ்சிதமாக இருக்கு. அது திரும்ப பயனுக்கு வரும்போது பிராரத்தமா வருது. எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம இங்க வந்திருக்கும்போது இத அனுபவிச்சுட்டே இருக்கோம் இந்த வினைய. அப்ப இந்த வினைய நம்ம அனுபவிக்கும்போது, இது புதிய வினை செய்யாம இருக்கணும். ஆனா நம்ம அப்படி செய்யாம இருக்க மாட்டோம். புதிய வினைய திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம்? செய்வோம். இல்லையா? அப்ப ஆகாமியும் செய்றோம். அப்ப திரும்பியும் சஞ்சிதம் கூடுது. திரும்ப அங்கருந்து பிராரத்தம். இந்த மாரி வினை ஒரு சுழற்சி போல நமக்கு என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா, வந்துட்டே இருக்கு. இந்த ஆகாமியத்த தான் ஏறும் வினைன்னு சொல்றோம். சஞ்சிதத்த தொல்வினை அல்லது பழவினைன்னு சொல்றோம். பிராரத்தத்த ஏன்ற வினை, உள்வினை, நுகர் வினை அப்படின்னு சொல்றோம். இந்த ஆகாமி வினைங்கிறது விதை போல, சஞ்சிதம்ங்கிறது மரம் போல, பிராரத்தம்ங்கிறது பழம் போல. அங்கருந்து அந்த மரத்துல இருந்து கொஞ்சம் பழங்கள பறிச்சுட்டு வந்திருக்கோம். ஒழுங்கா அத நம்ம அனுபவிச்சுட்டு போகணும். ஆனா அனுபவிச்சுட்டு போகாம, அந்த விதைய நம்ம தூவிட்டு போயிர்றோம். அப்புறம் திரும்ப அது மரமாகுது. விதைய பழமாகுது. அப்படின்னு ஒரு விதை, மரம், பழம் அப்படிங்கிறது ஒரு சுழற்சி போல மீண்டும், 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 மீண்டும் வந்துட்டே இருக்கு. அதனால இத சொல்லும்போதே இதுக்கு அடைமொழி குடுக்குறாரு. "அன்றேதான் மாறா வினை ஏது." இது ஒரு சுழற்சியாக நடப்பதனால, இந்த வினை என்னைக்குமே என்ன பண்ண போறதில்ல, மாறப்போறதே இல்ல அப்படிங்கிறதுனால இத அ "அன்றேதான் மாறா வினை ஏது." அப்புறம் அ "மற்றிவற்றின் வேறாகா நான் ஏது." அப்ப இங்க சொல்லும்போது இவற்றின் வேறாக அப்ப எவற்றின் அப்படின்னா, அந்த மேல சொல்லப்பட்ட மாயை, அந்த ஆன்ம 6 தத்துவம் சொன்னோமா இல்லையா? அந்த 6 தத்துவங்கள் தான் மாயை. அப்புறம் ஆணவம். அப்புறம் அன்றையதான் மாறா வினை. அப்ப இந்த மாயை, ஆணவம், இந்த வினை. அப்ப இந்த 3ம் அதிலிருந்து நம்ம எப்பயும் இந்த மும்மலங்கள்ல இருந்து நம்ம வேறாகிறதே இல்ல. அதனால தான் இங்க மற்றிவற்றின் வேறாகா நான் ஏது. ஏன்னா ஆணவத்தினுடைய வலிமை குறையிற வரைக்கும் பெருமான் நமக்கு இந்த மாயையும், கன்மத்தையும் கூட்டிக் கொண்டே தான் இருப்பான். அதனால இதிலிருந்து நம்ம தனிப்பட்டு இருப்பதே இல்ல. அதனால பிணிக்கப்பட்டு கிடக்கிறோம். இல்லையா? அதனால மற்றவற்றின் வேறாகா நான் ஏது அப்படின்னா, அப்ப இதிலிருந்து என்றுமே பிரியாது இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிறது இந்த உயிர், இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவினுடைய இயல்புதான் ஏது அப்படி அப்ப இவனுடைய இயற்கை நிலை என்ன? இவன் ஏன் இப்படி இருக்கான்? இவனுக்கு ஏன் இந்த மலங்களோட கூடியிருக்கான்? அப்படின்னு அந்த ஆன்மாக்களினுடைய உண்மையான நிலை என்ன? அப்படின்றாரு. அப்புறம் அடுத்த கேள்வி, மற்றவற்றின் வேறாகா நான் ஏதுன்னு கேட்டுட்டு, நீ ஏது அப்படிங்கிறார். அப்படியே நீ ஏதுன்னு சொல்லும்போது, அப்ப இந்த மும்மலங்களினின்று வேறாக நிற்கக்கூடியவன் அவன். அதனால இந்த மலங்களிலிருந்து வேறாக நம்மள கேட்கும்போது, மற்றவற்றின் வேறாக நான் ஏதுன்னாரு. ஆனா பெருமான கேட்கும்போது இந்த அடைமொழி குடுக்காம நீ ஏதுன்னு சொல்ட்டாரு. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மும்மலங்களினின்று வேறாக நிற்பவன் இந்த பெருமான். அவன மலம் பற்றாது இல்லையா? அதனால அ இம்மலங்களிலிருந்து வேறாக நிற்கக்கூடிய நீ பதிப்பொருள். இல்லையா? அந்த பதிப்பொருளாகிய பெருமானுடைய இயல்பு ஏது? உன்னுடைய இயல்பு தான் ஏது? அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் நாதன், நடம். அப்புறம் 5 எழுத்துன்னு இருக்கு இல்லையா? அத 2ஆ பிரிக்கணும். நாதன், நடம் ஏது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் 5 எழுத்து ஏது அப்படின்னு அது 2 கேள்வியாக்கணும். நாதன், நடம் ஏது? நாதன், நடம் 5 எழுத்து தான் ஏதுன்னு இருக்கு இல்லையா? அத 3 கேள்வி. நாதன், நடம் ஏது? 5 எழுத்து ஏது? தான் ஏது? அப்படின்னு அத 3 கேள்விகளா நம்ம பிரிக்கணும். அப்ப நாதன், நடம் ஏது அப்படின்னா, நடம் அப்படின்னாவே அந்த நடனம் ஐந்தொழில தான் குறிக்கும். இல்லையா? நடனம்னா, அப்ப அந்த நாதன் நடம் ஏது? அப்ப பதிப்பொருளாகிய அந்த சிவபெருமானின் ஐந்தொழில் நடனம் எது? அப்படின்னு இதுதான் எந்த நூல்லயும் சொல்லப்படாத ஒரு கருத்து. இந்த ஆன்மாக்களுடைய இந்த பெருமான் இந்த உயிர்களுக்கு எப்படி இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல்ங்கிறத செய்யறாங்கிறத இங்க நடனமா சொல்றாரு அந்த ஐந்தொழிலை. இல்லையா? அப்ப அந்த நாதன் நடம் ஏது? அந்த பதிப்பொருளாகிய சிவபெருமானின் ஐந்தொழில் நடனம் ஏது? அப்புறம் ஐந்தெழுத்து ஏது? அப்ப ஏன்னா இங்க நம்ம இது ஒண்ணு கருத்து. இந்த சிவஞானம் இந்த உண்மை விளக்கம் தோன்றியதற்கு இந்த 5 எழுத்து ஏதுங்கிறது ஏன்னா, அங்க 9ஆம் சூத்திரத்துல அவர் சொல்றாரு மெய்கண்டார்.
பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு மெய்கண்ட சுவாமி அங்க சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய அங்க அங்க ரொம்ப விரித்து சொல்லாதனால அங்க சொல்லப்படுது ஸ்ரீ பஞ்சாக்கரம் மட்டும்தான். ஆனா இங்க வந்து மற்ற பஞ்சாக்கரங்கள், மற்ற திருவைந்து எழுத்துக்கள் நம சிவாய, சிவைய நம, சிவய சிவ அப்படிங்கிற அந்த 2 நமச்சிவாயங்கிறதையும், சிவய நம அப்படிங்கிற இந்த அங்க சொல்றது சிவய சிவ மட்டும் மெய்கண்டார் சொல்றாரு. இங்க மற்ற 2 5 எழுத்துக்களையும் இங்க நமக்கு சுவாமி விரிச்சு சொல்றாரு. அதோட மற்ற 5 எழுத்துக்களையும் 5 எழுத்துக்கு நம சிவாய, சிவய நம, சிவய சிவ, சிவ சிவ, சி அப்படின்னு 5 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 5யும் ஆ 5 மந்திரங்களையும் இங்க நமக்கு நல்ல விளக்கமா சொல்றாரு. அதனால 5 எழுத்து ஏது? அப்ப அந்த திருவழிந்தெழுத்தின் உண்மை ஏது? யார் யார் எந்தெந்த மந்திரங்கள சொல்லணும்? ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள்? அப்படிங்கிறத இங்க ரொம்ப விளக்கமா சொல்றார். அப்புறம் சொல்றாரு, தான் ஏது? அப்படின்னா, நான் தானாவது ஏது? எப்படி இந்த உயிர் சிவமாவது எவ்வாறு? அப்படிங்கிறது தான் இங்க 8வது கேள்வியாக தான் ஏது? அப்படிங்கும்போது, அப்ப நான் தானாவது ஏது? அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்கிறார். தேசிகனே அப்படின்னு சொல்றார். தேசிகன் அப்படின்னா தேஜஸ் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். தேசிகன் அப்படின்னா ஒளியுடையவன். பிறரை ஒளிமயமாக ஆக்குபவன். ஒளினாவே ஞானம் இல்லையா? அப்படி ஞானம் பொருந்திய தேசிகனே சாற்று அப்படின்னாரு. ஏன்னா முதல் பாடல்ல அருள்னு சொன்னாரு இல்லையா? தான் கேட்டு அருள்னாரு. இங்க என்ன சொல்றாரு? சாற்று அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அந்த கேள்விக்கான பதில தான் இங்க தேசிகனே சாற்று அப்படின்னு நமக்கு இந்த கேள்விகளை நமக்கு அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப இந்த என்ன சொல்றாரு அப்படின்னா, 36 தத்துவம் யாது? ஏதுன்னா யாது? 36 தத்துவங்கள் யாது? அப்படின்னு அந்த 36 தத்துவங்களை பற்றி கேட்கிறார். அந்த 36 தத்துவங்கள் தான் மாயா காரியமாகி இந்த உடம்பு. அப்புறம் மாயை. அப்புறம் ஆணவம் ஏது? அப்படிங்கிறப்ப ஆணவம்னா என்ன? அப்படிங்கிறத கேட்கிறாரு. அன்றேதான் மாறா வினை ஏது? வினை என்னங்கிறது 3வது கேள்வி. மற்றிவற்றின் வேறாகா நான் ஏது? எப்பயும் இந்த மும்மலங்கட்டிலிருந்து நம்மளால விலகவே முடியல. அப்படிப்பட்ட நான் ஏது? மும்மலங்களுக்கு கட்டுப்படாத நீ ஏது? நாதன் நடம் ஏது? அஞ்செழுத்து ஏது? நான் அப்புறம் ஏது? நான் தானாவது ஏது? தேசிகனே சாற்று அப்படின்னு இந்த 8 கேள்விகளையும் இந்த பாடல் மூலியமாக கேட்கிறேன். இந்த பாடல் நம்ம ஒரு தடவை பார்ப்போம். ஆறாறு தத்துவம் ஏது? ஆணவம் ஏது? அன்றேதான் மாறா வினை ஏது? மற்றிவற்றின் வேறாகா நான் ஏது? நீ ஏது? நாதன் நடம் அஞ்செழுத்துத்தான் ஏது? தேசிகனே சாற்று அப்படின்னு இந்த பெருமானை தேசிகன்ட்ட பெருமான் விண்ணப்பம் செய்கிறார். அந்த தேசிகன் அப்படின்னா ஒளிமயமானவன், அறியாமையாகிய ஆணவ இருளை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த இந்த பாடம் முழுக்க நமக்கு இருக்க போறது. அப்ப இந்த கேள்வியை அப்ப அந்த எதற்காக கேட்கிறார் அப்படின்னா, இந்த மலம் நீங்குவதற்காக தான், இந்த ஆன்மா தூய்மை அடைவதற்காக தான். அதுக்கு முதல்ல இந்த பாசத்துல இருந்து நம்ம நீங்கணும். அப்ப இந்த பொருள்களோட இயல்பெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்புனா என்ன? இந்த உடம்பை எப்படி பெருமான் நமக்கு கொடுத்திருக்கான்? நம்ம உடம்புல எப்படி இந்த தத்துவங்கள் அமைந்திருக்கிறது? அப்படின்னு நமக்கு சொல்றது தான். ஏன்னா அ இந்த தத்துவங்கள் தான் நமக்கு உடம்பா அமையுது. இந்த தத்துவங்கள்லாம் நம்ம கடக்க வேண்டியது அப்படிங்கிறத நம்ம உணரும் பொருட்டு தான் இத்தனை கேள்வியும் இல்லையா? ஏன்னா இது திருமூல சுவாமி சொல்லும்போது திருமந்திரத்துல சொல்றாரு. 30ம் 6ம் படிமுத்தி ஏணியாம் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த 30ம் 6ம் 36 அந்த 36 தத்துவங்களும் படிமுத்தி ஏணியாம். ஒண்ணொண்ணா தொறந்துட்டே வரணும். ஒண்ணொண்ணா விட்டுட்டே வரணும். அதனால சொல்றாரு. ஏன்னா 36ம் கடக்க வேண்டியதுதான். அதனால திருமூலர் தான் அந்த முதல்ல தத்துவங்கள் 36ன்னு சொன்னவரு திருமூலர் தாங்க. அப்ப இத்தத்துவம் 36ம் உணர்ந்தானுக்கு எல்லா பொருளும் இனிது விளங்கும். அப்ப 36 தத்துவங்களை எவன் யார் ஒருவன் வந்து முழுமையாக உணர்ந்திருக்கிறானோ, இல்லையா? உணர்ந்தானுக்குன்னா வெறும் சொல்லளவுல தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல. அத அறிவளவுல, உணர்வாக. அப்ப தத்துவம் 36ம் உணர்ந்தானுக்கு எல்லா பொருளும் இனிது விளங்கும் அப்படின்னு அருளந்தி சிவாச்சாரியார்
சிவஞான சித்தியார்ல சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த சித்திக்கு சிவஞான முனிவர் குறிப்பிடக்கூடிய அந்த உரையிலும் இத சொல்றார். அப்ப இந்த இந்த 8 வினாக்களுக்கு முறையே அந்த குருநாதர் விடையளிக்கும் முறையில பாடல்கள் அப்படின்னு தொடருது. இப்ப அந்த குருநாதர் விடையளிப்பதற்காக அவர் சம்மதம் தெரிவிக்கிற மாரி ஒரு பாடல் அதுல சொல்றாரு. குருநாதர் விடையளித்தல் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ சொல்றாரு. உள்ளபடி இத்தை உரைக்கக் கேள். உன்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று அப்படிங்க. அப்ப அந்த உபதேசத்தை எப்படி கேட்கணும் அப்படிங்கறத இங்க சொல்றார். அந்த உபதேசத்தை உற்று கேள் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அந்த உபதேசம் அப்படின்னாவே அது உபதேசம். அப்ப ஞானம் பெறுவதற்கு துணை நிற்பதை நம்ம உபதேசம் அப்படின்னு சொல்றோம். அந்த உபதேசம் அப்படின்றதுனா என்னன்னா மிக அருகிலிருந்து கேட்கப்படுவது. அதுதான் உபதேசம் இல்லையா? மிக அருகில் இருந்து அந்த உபதேசத்தை கேட்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போய் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறது இல்லை. நல்லா அந்த எதையும் நம்ம விடுபடாம அந்த அவ்வளவு ரொம்ப கூர்மையாக அதை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்றார். நெருங்கி இருந்து கேட்டல், ஒன்றியிருந்து கேட்டல். ஏன்னா இதெல்லாம் ஞான பகுதி இல்லையா? அதனால இந்த ஞானத்தை பெறுவதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. இன்னைக்கு இந்த நூலெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளாம் ஏதோ பண்ணி வச்சிருக்கனாலதான் பெருமான் இந்த கொடுக்குறான். இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நூல்களை எல்லாம் ஏன்னா இதெல்லாம் ஆகமம்னு சொல்லிட்டாரு. அதிலேயே சொல்றாரு இல்லையா? தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலேன்னு சொல்றாரு. ஏன்னா இத ஆகமத்தை தவிர எதுவும் இல்ல. ஆகமத்துல என்ன சொல்லிருக்கோ அததான் சொல்றோம் அப்படிங்கறதுதான் சொல்றாரு. உள்ளபடி அப்படின்னு சொன்னபோது எதுல உள்ளபடி? ஆகமத்துல பெருமான் என்ன சொன்னானோ அதுல உள்ளபடி. அப்ப உள்ளபடி அப்படின்னா அதுல நம்மளுடைய சொந்த கதை, சோக கதையெல்லாம் நம்ம சொந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் அதுல சொல்லக்கூடாது. அதனால சொல்றாரு இங்க உள்ளபடி அப்படின்னா ஆகமத்துல பெருமான் எப்படி சொன்னானோ அதை உள்ளதை உள்ளபடி அந்த முதல் பாடலே சொல்றாரு. வழுவா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப எதுவும் கூட்டலும் நடக்கக்கூடாது. எதுவும் குறைத்தலும் நடக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இங்க சொல்றார். அப்ப உள்ளபடி இத்தை உரைக்கக் கேள். அப்ப உள்ளபடி எத்தை அப்படின்னா அந்த ஆகமங்களை இல்லையா? அவர் கேட்ட அந்த ஆகமங்களை உள்ளதை உள்ளவாறு சொல்லக்கூடிய இல்லையா? அதுவும் சொல்லும்போது சொல்றாரு, யோகம் நிகழ் புதல்வாங்கிறாரு. ஏன்னா புதல்வா அப்படின்னா குருநாதர் தந்தை, அந்த சிஷ்யன் பிள்ளை. ஏன்னா அது பரம்பரையா வருது அப்படின்னு நம்ம அதனாலதான் சொல்றோம். அந்த அப்ப முதல் சொல்ல நம்ம அந்த புதல்வா அப்படின்னா இந்த புதல்வன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா யோகம் நிகழ் புதல்வா. அப்ப இந்த ஞான வேட்கையுள்ள குழந்தாய். அப்ப ஏன்னா இந்த ஞானத்தின்பால் வேட்கை உடையவர்களுக்கு தான் அந்த உபதேசத்தை சொல்லணும். அதனாலதான் பயனும் விளையும். சும்மா ரோட்ல போறவங்க வரவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த உபதேசம் சொன்னோம்னா நம்மளுக்கு இருக்கம்மா. அதனால அப்ப ஏன்னா இது சொல்லும் போதே நம்ம சித்தாந்தங்கிறது அறிவு. அது எல்லாரும் பெற முடியாது. சித்தாந்தத்தை படிக்கிறதுக்கு தகுதி இருக்கணும். தகுதி உடையவர்களுக்கு தான் பெருமான் இந்த உபதேசத்தை செய்து கொடுப்பான் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. இல்லையா? அதனால அந்த ஞான வேட்கையுடைய குழந்தை. அதான் ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? அப்ப அப்ப அப் அந்த அவரு என்ன கேட்டாரு அப்படின்னா, உள்ளபடி இத்தைனா நீ வினவிய அந்த 8 வினாக்களுக்கும் அப்படின்னு அந்த வினாக்களுக்கான என் விடைகளை நான் என்னுடைய கருத்தா சொல்லல. எப்படி சொல்றேன் அப்படின்னா, வள்ளல் அருளால் இல்லையா? பெருமான வள்ளல்ங்கிறாரு. இல்லையா? அப்ப வள்ளல் அப்படின்னா வரையாது வழங்குபவன் அப்படின்னு அர்த்தம். எந்த எதிர்பார்ப்புமின்றி நமக்கு அந்த பெருமான் செய்யக்கூடியவன். அதனால அவனை என்னன்னு சொல்றோம்னா வள்ளல். வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து அப்ப முட்டாத ஐஸ்வர்யத்தை உடையவன் அர்த்தம் வள்ளல்னா. அவன்கிட்ட அவனை சொல்லும் போது அதை சொல்றார். வள்ளல் அருளாலும் அந்த வள்ளல்னா அவன் வரையாது வழங்குபவன். அப்ப தற்பயன் கருதாது. தனக்குன்னு ஒண்ணும் கருதாது. கொடுக்கும் தன்மையுடையான் அந்த பெருமான். அதனால அவன வள்ளல். ஏன்னா நான் உன் நம்மளால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. மணிவாசக பெருமான் சொல்ற மாரி, அ எ என்னால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்கிறாரு. உன்னால் நான் எல்லாத்தையும் பெற்றேன். என்னால நீ என்னத்த பெற்றன்னு கேட்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். அந்த மாரி அவனால தான் நமக்கு எதுவுமே நடக்கும். இல்லையா?
யான் இதற்கிலன் ஓர் கைம்மாறு. என்ன கைம்மாறு செய்ய முடியும் இந்த பெருமானுக்குன்னா, அவன் காட்டிய இந்த ஆகம வழியில நம்ம நடப்பதே அவனுக்கு செய்யக்கூடிய அந்த கைம்மாறு. அதனால இங்க வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து அருளிய இல்லையா? அத முட்டாத ஐஸ்வரியத்தை உடையவன். தனக்கென்றும் ஒன்றும் வேண்டாது கொடுக்கும் தன்மையுடையவன். அதனாலதான் அவனுக்கு பேரே தியாகராசன் அப்படின்னு பேரு. இல்லையா? அதனால அவன சொல்றார். வள்ளல் அருளால் அவனுடைய அருளால அன்று வாய் மலர்ந்து இல்லையா? பெருமான் அன்னைக்கு உபதேசம் செய்வதற்காக இல்லையா? அருளிச் செய்யப்பட்ட அந்த சிவாகமங்கள் இல்லையா? அததான் அவன் அன்று வாய் மலர்ந்து அருளிய தெள்ளிய சீர் ஆகமங்கள் இல்லையா? அந்த ஆகமங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது தெள்ளிய சீர் அப்படின்னு சொல்றார். அது யாருக்குரியது அப்படின்னா, ஞானியருக்கே உரியது இல்லையா? இந்த உபதேசம் யாருக்கு உரியதுன்னா, இதை பெறுவதற்கு யார் தகுதியுடையவர்கள்னா, அந்த ஞான நிலையில இருக்கவங்க தான். ஏன்னா, அவர்களால தான் உள்ளதை உள்ளபடி உள்ள பொருளை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, அந்த ஒரு பொருளை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தான் இந்த உபதேசம் இல்லையா? பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்வதனால எந்த விதமான பயனும் ஆகப்போறதில்லை. அதனால அதை இங்க சொல்றாரு. அப்ப சொன்ன அந்த வள்ளல் அன்று வாய் மலர்ந்து அருளியதை யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பக்குவம் அப்படின்னாவே ஆசிரியர் அறிவுறுத்தும் போது, அந்த குருநாதர் நமக்கு சொல்லும் போது அந்த உண்மையை விளங்காமல், அந்த என்ன சொல்ல வர்றாரோ அந்த உண்மையை விளங்காமல், பொருள் மாறுபட உணர்தல். அது இல்ல. அப்போ பொருள் மாறுபடவும் உணராமல், அப்ப உள்ளதை அவர் என்ன சொல்றாரோ, அந்த உள்ளவாறு உண்மை பொருளை உணரக்கூடிய நிலைக்கு தான் பக்குவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பக்குவம்னா, அந்த ஆணவ அறிவை ஆன்மா பற்றியுள்ள வரை நிகழவே நிகழாது. ஆணவத்துல ஆணவம் நமக்கு அறிவுல பற்றி இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா ஆணவம் பற்றியுள்ள வரை நம்ம அறிவுல அந்த பக்குவங்கிறதே நிகழாது. ஏன் அப்படின்னா, இந்த மலத்துக்கே வேலை அதான். அறிவை திசை திருப்புவதுதான் இந்த மலத்துடைய வேலையே தான். ஏன்னா, இழிந்த உலக பொருள்களையே பெரிதாக மதித்து, அதனையே நாடும்படி செய்வது இந்த மலம். அப்போ உயர்ந்த ஞான பொருள்களில் நாட்டத்தை செல்லவே விடாது இந்த மலம். எனவே, அந்த ஆணவம் தேயணும் இல்லையா? அப்ப அந்த மலத்தின் ஆற்றல் தேய தேய ஆன்ம அறிவு சிறிது சிறிதாக விளக்கம் பெற்று படிப்படியாகத்தான் அந்த பக்குவத்தை இந்த உயிர் எய்த முடியும் இல்லையா? அப்ப இந்த ஆணவ மலத்துடைய ஆற்றல் எவ்வாறு தேயும் அப்படின்னா, பதியை தொழுதல். பெருமான தொடர்ந்து தொழுதல் அப்படின்னாவே தொடர்ந்து வணங்குதல் தான். அப்ப அந்த பதியை தொழுதல். அப்ப பதியை தொழணும். அப்புறம் தபத்தினால் தவம் செய்யணும். தவம்னா மற்ற சமயங்கள்ல சொல்றத மாதிரி தவம் இல்ல. இங்க நாம இங்க தவம்னு சொல்றது சரியை, கிரியை, யோகம் அப்படின்றது. இப்ப சரியைங்கிறது உடலால சரீரத்தால் செய்யப்படுவது. அது ஆலயத்தில் அடியார்களிடத்தில் செய்யப்பட்டுவது. ஆலயத்துக்கு செய்யறது மட்டும் சரியை கிடையாது. அடியார்களுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த பணியும் சரியை தான். அது உடலால செய்யக்கூடியது. ஏன்னா, அப்பர் சுவாமி சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த காலபாச குறுந்தொகைன்னு சொல்லக்கூடிய அந்த குறுந்தொகை சொல்லியிருக்க அந்த சிவனடியார்களுக்கு இந்த சிவபூசைக்கு நம்ம உதவுனா, அதனால என்னென்ன பயன் விளையும் அப்படிங்கிறத தெளிவா நமக்கு அதுல சொல்றார். அதனால இறைவனுக்கு செய்யக்கூடியதும், அவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடியதும், உடலால செய்யப்படக்கூடிய இந்த சரியை, இந்த புற வழிபாடும், அடுத்தது கிரியைன்னு சொல்லக்கூடிய இல்லத்திலும், ஆலயத்திலும். அப்ப கிரியை செய்யறவன் சரியையும் செய்யணும். அப்ப இல்லத்திலயும் செய்யணும், ஆலயத்திலயும் செய்யணும். அக வழிபாடும் செய்யணும், புற வழிபாடும் செய்யணும். உள்ளத்தாலையும் செய்யணும், உடலாலையும் செய்யறோம். இத நம்ம கிரியைன்னு சொல்றோம். இல்லையா? அப்புறம் யோகம். சரியை முடிஞ்சு, கிரியை முடிஞ்சு யோகம். இந்த யோகத்துல இருக்கவங்க சரியும் செய்யணும், கிரியையும் செய்யணும், யோகமும் செய்யணும். அப்ப இந்த மனத்தை அடக்கி ஒரு வழியில் உள்ளம் ஒன்றுபடுதல். இல்லையா? அப்ப அந்த சரியையும், கிரியையும் அந்த மனதை அடக்கி ஒரு வழியில் பெருமானிடம் ஒப்படைத்து ஒன்றுபட்டு செய்வதுதான் இந்த யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சரியை, கிரியை, யோகம் செய்யும்போது இந்த உலகப்பற்றுடன் செய்யாமல் எல்லாமே செய்வோம். ஆனா எதையும் முறையா செய்ய மாட்டோம். அததான் இங்க சொல்றாரு. அப்ப அந்த சரியை கிரியை யோகமாகிய இவைகளை உலகப் பற்றுடன் செய்யாமல், பற்றற்ற நிலையில் செய்தல் தான் உண்மை தவம். அப்படின்னு நம்ம சைவம் சொல்லுது. இல்லையா? நம்ம எதையோ தவம்லாம் சொல்லக்கூடாது. கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு, கமண்டலம் வச்சுட்டு, தாடி வளர்த்துட்டு, ஜடை வளர்த்துட்டு செய்யறதெல்லாம் இங்க தவம் இல்ல. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா,
இந்த சரியை கிரிய யோகம் தான் நமக்கு தவம். இந்த 3ம் செய்தா அதுக்கு பேரு தவம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உண்மை தவத்தினால் இந்த ஆன்மாவினது அறிவு அப்படியே நுணுக்கம் பெற்று வரும். இல்லையா? அப்ப நுணுகி வர 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 அதற்கு ஏற்ப அதனை மறைத்துள்ள அந்த ஆணவ மலம் இருக்கு இல்லையா? அந்த ஆணவ மலமும் படிப்படியாக 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 அப்படியே தேய்ந்து கொண்டே வரும். அந்த ஆன்மாவினுடைய அறிவின் கண் இறைவனது திருவருள் பதிந்து மேம்பட்டு விளங்கி வரும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இவனுக்கு இந்த உலகத்துல இருக்க இன்பத்துல வெறுப்பும், வீட்டின்பத்தில் விருப்பும் வரும். இல்லையா? அப்ப ஞான நெறியில அப்பதான் அந்த மனம் செல்லும். இந்த பக்குவ நிலையில் உள்ளவரைத்தான் சீடர்ன்னு சொல்றோம். அப்ப இந்த மாணவர்னா சரியை கிரியை முற்றுவித்து யோக நிலையில் நிற்பவரைத்தான் மாணவர்ன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த ஞானத்தை அப்ப பாருங்க யாருக்கு இந்த பாடத்த சொல்லணும்னு சொல்றாரு. ஆனா சுவாமி இந்த பாடத்த நம்மளையும் கேட்கற வைக்கிறாருன்னா, அது அவருடைய கருணை தான். ஞானத்தை பெற அந்த வேட்கையுற்று இந்த வினாக்களை எல்லாம் கேட்கிறார். இல்லையா? அப்ப அந்த வினாக்களுக்கு விடை சொன்னா, அத வாங்கிக் கொள்ளணும்னா, கண்டிப்பா நமக்கு பக்குவம் உடையவராக அந்த மாணவர் இருந்தா மட்டும் தான், அந்த விடையை நம்மளால உள்ளதை உள்ளவாறு நம்ம உணர முடியும். அதனால அந்த விடையை வாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் உடையராக இருத்தலை நோக்கியே, இங்க மாணவரை ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா என்று இங்கே சுவாமி அழைக்கிறார். மீதியை நம்ம அடுத்த வகுப்புல சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, உயிராரும் பொழில் திருஆவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைராதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைக மாதோ. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிக் கமலங்கள் போற்றி போற்றி. எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருப்பவர் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள், சித்தாந்த ரத்னம், சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல வசிக்கக்கூடிய சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சி நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நன்றி கடன் செலுத்துகிறோம். காரணம் என்னன்னா, இந்த ஒரு பாடல் நமக்கு 6 தத்துவம் அப்படின்னா 36 தத்துவம். இந்த 36 தத்துவம் என்ன தத்துவம்ன்ற விரிச்சு வரும் வகுப்புகள்ல ஐயா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வரும்னு நினைக்கிறேன். ஐயா இந்த 36 தத்துவங்கள் என்னன்னு அடுத்த வகுப்புல சொல்லுவீங்களா சாமி? ஆமா. ஆமாங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க. ஏன்னா ஒரு அதான் நன்றி. ஏன்னா புத்தகமே இதற்கு அதான். பாடம் 20 19 பாடல் தத்துவங்களை விரிச்சு சொல்றதாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஏன்னா, இப்ப கடந்து போயிட்டோம்னா பாடலோட கடந்து போயிடுவோம். தத்துவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம வந்து மெய் சார்ந்த அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சு, ஓ இவ்வளோ இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு உள்ள போக முடியும். அதுக்காக தாங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அப்போ ஒரு பொருளை அடைவதற்கு இப்ப நடந்த சம்பாஷணைகள் குரு சிஷ்ய உரையாடல் மூலியமா தான் எந்த ஒரு செய்தியும் நம்ம வந்து உரையாடல் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் நமக்கு வந்து எடுத்து நேரடியாக இதுதான் செய்தி அப்படின்னு சொன்னா நம்ம கேட்டுக்க மாட்டோம். அப்போ ஒரு சீடன் ஒரு குருவிட கேட்கும்பொழுது, இப்படி கேட்டா எப்படி அதாவது குரு வந்து குரு முகாந்திரமா அத வந்து ஒரு சீடனுக்கு சொல்லும்போது, இந்த உரையாடல் மூலியம் நமக்கு என்ன எடுத்துக்கொள்ள முடியுன்றது தான் அங்க செய்தி. அந்த வகையில அ எரு 2 அந்த உரையாடல்களை நம்ம பார்த்தோம். இந்த 6 தத்துவங்களுடைய
அ ஐயா அவர்கள் வந்து வினையை பற்றியும், அதனுடைய ஏற்கனவே நடந்த வகுப்புகளை பற்றியும் அந்த மீள்பதிவாக எடுத்து சொன்ன விதமும், மிகச் சிறப்பாக 6 தத்துவம் குறித்தும், அ வருங்காலங்களில மிகவும் அது ஆணவ மலம், ஆணவம், கன்மம், மாயை குறித்தும், அந்த கேவல நிலை குறித்து அழகாக சொன்னார். எத்தனை முறை சொன்னாலும் நாம் உணர்ந்தால் மட்டுமே நம்ம அந்த நிலைக்கு போக முடியும். கேவல நிலையிலிருந்து நாம் அந்த உடல் பெற்று, நமது சகல நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த சகல நிலையிலிருந்து நாம் அடுத்த நிலைக்கு, சுத்த நிலைக்கு செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இறைவன் நமக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கு என்பது போல, சாமியோட அருள் இருந்தால் மட்டுமே இந்த சித்தாந்த வகுப்புக்கு வர முடியும் என்கிற கருத்தையும் ஐயா அவர்கள் ஆமோதித்தார்கள். அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை சிகாரம் வழங்கும் சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே கட்புலன் வைத்திருக்கிறோம். அதிலே நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் அ கிட்டத்தட்ட அறிமுக வகுப்பாக 2 வகுப்புகள் 2 செவ்வாய்க்கிழமை வகுப்புகள் சென்றிருக்கின்றன. அந்த அறிமுக வகுப்புக்கான மீள்பதிவு நம்மிடம் YouTubeல இருக்கின்றன. 3வது நாள் 3வது செவ்வாய்க்கிழமையில உண்மை விளக்கத்தினுடைய அந்த முதல் பகுதி இருக்கிறது. அடுத்து உண்மை விளக்கத்தினுடைய 2ஆம் பகுதியும் இருக்கிறது. இன்றைக்கு 2ஆம் உண்மை விளக்கத்தினுடைய 3வது வகுப்பு இன்றைக்கு. அந்த வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகள் தோறும் நாம் அந்த ஒளிபரப்புகளை, அதனுடைய பதிவுகளை அ அந்த சிகாரம் வழங்கும் சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே உள்ள கட்புலனில் உள்ள அ அந்த இதிலே உங்களுக்கு இணைப்புகள் வழங்கப்படும். அந்த இணைப்பின் மூலியமாக சென்று YouTubeல நீங்கள் அந்த பதிவை பார்த்துக் கொள்ளலாம். எனக்கு முதல்ல இருந்து தான் எனக்கு வேணும். இடையில தான் நான் வந்தேன். எனக்கு புரியலையே சாமி அப்படின்றவங்களுக்கு அந்த செய்திய நான் சொல்றேன். நன்றிங்க. அ அந்த அந்த கட்புலன்ல நீங்க இணைஞ்சுக்கிறதுக்கு அடியனுடைய இந்த கைபேசிக்கோ, ஐயாவுடைய எண்களுக்கோ நீங்க வந்து டெலகிராம் சேனல்ல கூட உங்க எண்கள வந்து பதிவு பண்ணி போடுங்க. உங்க எண்கள ஏன்னா டெலகிராம்ல நீங்க நேரடியா தொடர்பு கொள்ள முடியாது. ஒருத்தர பார்த்து ஒருத்தர் நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முதல்ல நீங்க அங்கீகரிக்கணும். எப்படின்னா, ஆட் கான்டாக்ட்ன்னு இருக்கும். அதுல போயிட்டு எதிராளிய நீங்க அங்கீகரிச்சா மட்டும் தான் உங்க நம்பர் எதிராளிக்கு தெரியும். அப்படி எதிராளிக்கு நம்பர் தெரிஞ்சா மட்டும் தான் உங்கள அவங்க கட்புலன்ல கட்புலன்னா வேற ஒண்ணும் இல்லங்க. WhatsAppல தொடர்பு கொள்ள முடியும். இதுலயும் தொடர்பு கொள்ளலாம். இதுலயும் வந்து எல்லாம் செய்யலாம். ஆனா, இத பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறதில்ல. சரிங்களா? அந்த வகையில மீண்டும் ஒரு முறை உங்களுடைய சந்தேகங்களை எல்லாவற்றையும் நீங்கள் வந்து அந்த கட்புலன்ல தெரிவிக்கலாம். ஐயாவிடம் நீங்க சந்தேகம் கேட்கலாம். நெறைய கேட்கலாம். நிச்சயம் நான் அத பகிர்றதுக்கு தான் அந்த குழு வச்சிருக்கிறோம். சரிங்களா? மிக்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லஃதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆரிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க ஒக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பை அணுகலாம், சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.